வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம். கடைசியில் வேர் சொற்கள் சார்ந்தது பார்த்தோம். அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் ஷேர் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஒற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்று எழுத்துக்கள் வர்றப்போ அதில் பிழை வரும் இல்லையா? ஸோ அந்த ஒற்று பிழையை எப்படி நம்ம சரி செய்கிறது, அதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்க, வல்லினம் மிகா இடங்கள் எங்கே. அதாவது வல்லின எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வரும் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஒற்று பிழை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஒற்று பிழைங்கிற டாப்பிக்கு தான் இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வல்லினம் மிகும் இடங்களில் அதாவது ஒற்று பிழைங்கிறது ஒற்றெழுத்துக்கள்லாம் என்னென்னா அந்த 4 ஒற்றெழுத்துக்கள் தான் வரும். இந்த மெய் எழுத்துக்கள் 4 மட்டும்தான் அந்த இடத்துல வரும். ஓகேவா? வல்லின எழுத்துக்களாக வரும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 தான். இதை நம்ம கரெக்டாக எங்கே போடணும் போடக்கூடாதுங்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 4 எழுத்துக்களையுமே அந்த இடத்துல போட முடியும், போட முடியாது அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வல்லினம் மிகு இடங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்போ இந்த 4மே எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்களையும் வினா எழுத்துக்களுக்கும் இடையில் கண்டிப்பாக என்ன வரும், இந்த வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரும். ஓகேவா? ஸோ சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஆ, இ, ஏ. ஸோ சுட்டெழுத்துக்களை பொறுத்தளவுக்கு ஆ, இ, ஏ இந்த எழுத்துக்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக என்ன வரும், இந்த ஒற்றெழுத்துக்களான 4 ஒற்றெழுத்துக்களுமே வரும். ஓகேவா? அடுத்து வினா எழுத்துக்கள் அப்படின்னா அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி இதெல்லாமே வினா எழுத்துக்கள். ஸோ இந்த மாதிரியான வினா எழுத்துக்களுக்கு பின்னாடியும் என்ன வரும், இந்த ஒற்றெழுத்துக்கள் வரும். ஸோ இதுதான் சுட்டெழுத்து வினா எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆ, இ, ஏனா அச்சட்டை வந்திருக்கா, இச்சு. அதே மாதிரி இக்காலம். ஓகேவா? ஸோ அச்சட்டை, இக்காலம், எத்திசை இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக என்ன வருது, வல்லினம் மிகுந்து வருது. அப்போ இந்த மாதிரி ஆ சட்டைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே வல்லினம் எழுத்து சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த, இந்த, எந்த. அப்போ அந்த பையன், எந்த குழந்தை. ஸோ இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், ஒற்றெழுத்தான வல்லினம் மிகுந்து வந்திருக்கணும். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி. அதில் அப்படி சொன்னான், எப்படி பாடினான், இதுலேயும் என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். அப்போது சுட்டெழுத்து வினா எழுத்தை பொறுத்தளவுக்கு ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி. ஸோ இந்த 9 சொல்லையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரும். இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூலு வேற்றுமை உறுப்பு. ஸோ வேற்றுமை உறுப்பில் 8 வேற்றுமை உறுப்பு இருக்குது அப்படின்னா அதில் மொத்தம் எத்தனை வேற்றுமை உறுப்பில் மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வரும்னா 2 மற்றும் 4 24 மணி நேரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2வது வேற்றுமை உறுப்புலையும் 4வது வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையாக வரும் இடத்துல மட்டும்தான், அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக வந்தால் மட்டும் வல்லினம் மிகும். 2வது வேற்றுமை உறுப்பு என்னது, ஐ. 4வது வேற்றுமை உறுப்பு கு, ஐ, கு. இந்த இது வெளிப்படையாக வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கதவை திற, வை ஐன்னு முடிஞ்சிருக்கா. ஸோ அப்போ இது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். பாடத்தை, இதுவும் ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இங்கேயும் வல்லினம் மிகும். கூக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கூ வந்திருக்கா. அப்போ வல்லினம் எழுத்து சேர்த்து எழுதணும். அவனுக்கு, அங்கேயுமே என்ன பண்ணணும், வல்லினம் சேர்த்து எழுதணும். அப்போ இதுதான் என்னது, வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உறுப்பை பொறுத்தளவுக்கு 2 and 4, அதாவது ஐ அண்ட் கூ இந்த இடத்துல வெளிப்படையாக வந்தால் மட்டும் வல்லினம் சேர்த்தணும். 3வது ரூல் எண்ணு. அந்த எண்ணிலையுமே 8, 10 மட்டும்தான். 8ங்கிற எண்ணு பெயரும் 10ங்கிற எண்ணு பெயரும் வர்ற இடத்துல மட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வல்லினம் சேர்த்து எழுதணும். வேறு எந்த எண்ணுக்குமே எழுதக்கூடாது. 8க்கும் 10க்கும் மட்டும்தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 தொகை, 10 பாட்டு. இதே 2, 3, 4ங்கிற நம்பர்லாம் வர்றப்பெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ 8ங்கிற நம்பரும் 10ங்கிற நம்பரும் வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வரும். அடுத்து பெயரச்சத்தோட எதிர்மறை, அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி மட்டும் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரும். ஓகேவா? ஸோ பெயரச்சம் வினையச்சத்துலலாம் வல்லினம் மிகாது, ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அதுவும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்கணும். எதிர்மறை பொருளில் வரணும். அதே மாதிரி அதோட கடைசி எழுத்து காணாமல் போயிருக்கணும், கெட்டு போயிருக்கணும். அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓடா,
ஓடாது குதிரை அப்படின்னு தானே வரணும். ஆனால் இங்கே என்ன வருது, ஓடா. ஏன்னா ஈறு கெட்டு போயிடுச்சு, இது ஒரு பெயரச்ச எச்ச சொல். ஸோ அப்போ ஓடா குதிரை, பாடா பாடல். இந்த இடத்துல எல்லாம் என்ன கண்டிப்பாக வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். அழியா புகழ். கடைசி எழுத்து இல்லை என்றால் அந்த இடத்தை பிடிக்க வல்லினம் வந்துவிடும் என்று நினைவில் வச்சுக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகுந்தும். அடுத்து என ஆக, இதுக்குரிய ஷார்ட்கட் பாருங்கள். என அல்லது ஆக அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வல்லினம் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், என கூறினான், என சொன்னார். அதே மாதிரி ஆக, வருவதாக கூறினான், செல்வதாக. அப்போ என ஆகன்னு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் வரும். அடுத்து இலக்கிய ஜோடிகள். உவமையும் உருவகமும் வர்ற இடத்துல நமக்கு என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓமை தொகை வர்ற இடத்துலையும் உருவகம் வரக்கூடிய இடத்துலையுமே நமக்கு என்ன வரும், வல்லினம் மிகுந்தும் வரும். ஓமை தொகை அப்படின்னா போலங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மலர் பாதம் அப்படின்னு இருக்குன்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ மலருங்கிறது உவமை, பாதம்ங்கிறது உவமேயம். ஸோ இது ரெண்டும் வர்றப்போ அந்த இடத்துல என்ன வருது, வல்லினம் மிகுந்து வருது. ஓமை உருவகம் அப்படின்னா என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகேவா? ஓமை பின்னாடியும் உருவகம் முன்னாடியும் வரக்கூடியது. இப்போ தமிழ் தாய் அப்படிங்கிறது தாய் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தாய் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஓமை உறுப்பு, ஓமை தொகை. அதே இது ரிவர்ஸில் வரும்போது உருவகமாக இருக்கும், தமிழ் தாய். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு வல்லினம் மிகுந்து வருது. எக்ஸாம்பிள் பாருங்கள், தாமரை கண், தாமரை போன்ற கண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல என்ன வருது, ஓமை தொகையினால் வல்லினம் மிகுந்து வருது. வாழ்க்கை படகு, படகு போன்ற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன வருது, வாழ்க்கை படகுன்னு வருது. அப்போ இது உருவகம். ஸோ இங்கேயும் என்ன வருது, வல்லினம் மிகுந்து வருது. மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ஓமை தொகையும் உருவகமும் வரும்போது அங்கேயும் வல்லினம் மிகுந்து வரும். அடுத்து திசையும் ஓரெழுத்தும். திசைகள் 4 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த 4 திசைகளோட பெயர்கள் வரும்போது கண்டிப்பாக அங்கே என்ன வரும், வல்லினம் மிகுந்து வரும். இப்போ பாருங்கள், கிழக்கு கடற்கரை, வடக்கு திசை அப்படிங்கிறது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இல்லையா, அது வரும்போதும் எல்லாத்துலேயுமே என்ன வரும், வல்லினம் மிகுந்து வருது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தீப்பந்தம், தீப்பந்தம். பூப்பறித்தால், பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதே மாதிரி தீயும் ஒரு, தைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, தைத்திங்கள். அப்போ இந்த இடத்துலையும் என்ன வருது, நமக்கு வல்லினம் மிகுந்து வருது. இப்போ மேலே பார்த்த எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணி நான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ வல்லினம் மிகும் இடங்கள்னு கேட்டால் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, ஆ, இ, ஏ அது வரும். ஓகேவா? ஸோ ஆஇஏ அது வரும். அதே மாதிரி 8, 10 நம்பர் வரும், என ஆகங்கிற சொல் வரும். இதுக்கப்புறம்லாம் என்ன வரும், வல்லினம் மிகுந்து வரும், ஆஇஏ. ஓகே, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகுந்து வரும். அடுத்து வேற்றுமை உறுப்பை பொறுத்தளவு 2வது வேற்றுமை உறுப்பும் 4வது வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா, அப்போ ஐக்கு வெளிப்படையாக வந்தால் அங்கே வரும். அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வரும். அடுத்து ஓமை தொகையிலையும் உருவகத்திலையும் வரும். அடுத்து ஃபைனலாக திசையிலையும் ஓரெழுத்துலையும் மிகும். இது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய. ஸோ அப்போ நீங்கள் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்கள்னு கேட்டால் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்தது நம்ம அந்த சொற்களில் அந்த சென்டென்ஸை வாசிக்கும் போது இந்த இதெல்லாம் வரும்போது அங்கே என்ன பண்ணணும், வல்லினம் மிகுந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் வரக்கூடாது, வல்லினம் மிகா இடங்களுக்கான இதே மாதிரி ஷார்ட்கட்ஸோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த மாதிரி ஒற்றெழுத்துக்கள் ஒற்றுப்பிழை வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ் ரிலேட்டட் வீடியோஸ் கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.